الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் சூரத்துல் பக்ரா பெரிய திருக்குர்ஆனுடைய நீண்ட அத்தியாயம் நேற்றைக்கு பாதியாகவும் இன்றைக்கு பாதியாகவும் ஓதி முடிக்கப்பட்டது. இன்றைக்கு ஓதப்பட்ட பக்ராவினுடைய பிந்திய பகுதி முழுக்க நிறைய சட்டங்கள் சார்ந்த வசனங்கள், நிறைய சட்டங்களை பற்றி வந்தது. குறிப்பாக இப்போது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய புனித ரமலானை பற்றி வந்தது. அநேகமாக திருக்குர்ஆனில் இன்றைக்கு ஓதப்பட்ட பகுதியை தவிர வேறு எங்கும் இவ்வளவு விரிவாக ரமலானை பற்றி பேசப்படவில்லை. ரமலானுடைய மாதத்தை பற்றி, அதில் நோக்கும் நோன்பை பற்றி, அதில் யாருக்கு சலுகை என்பதை பற்றி, நோன்பு வைக்காதவர்கள் தர வேண்டிய ஃபிதியா பற்றி, சிரமத்தோடு நோன்பு வைப்பதை பற்றி, ரமலானை சந்தித்தவர்களெல்லாம் நோன்பு வைக்க வேண்டும் என்பதை பற்றி, ஒருவேளை ரமலானுடைய இரவில் ஏதேனும் இரவிலோ பகலிலோ நோன்பை முடிக்கிற காரியங்கள் செய்து விடுவது பற்றி, இரவு வரை நோன்பை முடிப்பதை பற்றி, இப்படி நிறைய வசனங்கள், இன்றைக்கு சட்டங்கள் ஓதப்பட்டது. அதனால நோன்பு குறித்து குர்ஆனுடைய பார்வையில் சொல்லப்பட வேண்டிய சில செய்திகள், அவை தெரிந்ததாகவும் இருக்கலாம், தெரியாதவையாகவும் இருக்கலாம், நினைவூட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு நோன்புடைய வசனத்தை எடுக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது. கடமையாக்கப்பட்டது என்றால் படிப்படியாக. பொதுவாக அல்லாஹ்வுடைய பாணி எந்த ஒரு சிரமமான விஷயத்தையும் திடீரென்று ஒரே கட்டத்தில் அல்லாஹ் அமல்படுத்த மாட்டார். எனவே இந்த உலகம் கொஞ்ச நாளாக நோன்பு விஷயத்தில் வேறு மாதிரி பழக்கப்பட்டிருக்கார். முதல்ல எல்லாம் வருஷத்துல ஒரு நோன்பு ஆஷூரா, வேற எதுவும் கடமை இல்லை. ஆஷூரா மட்டும்தான் கடமை. முஹர்ரம் 10வது நாள் முந்தைய சமுதாயங்கள். அப்புறம் அது படிப்படியாக மாறி இந்த சமுதாயத்தினுடைய ஆரம்பத்தில் பிறை 13, 14, 15 அது மாத்திரம் நோன்பு என்று இருந்தது. மாசத்துல 3 நாள், அப்படின்னா வருஷத்துல கிட்டத்தட்ட 36 நாள் நோன்பாகும். அந்த நோன்பு இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகு நோன்பிலே சில மாற்றங்கள். முதல் கட்டமா என்னன்னா, நோன்பு நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், மக்ரிபிலிருந்து இஷா வரை மட்டும் இஃப்தார் டைம், அவ்வளவுதான். இஷா வக்த் வந்துருச்சுன்னா, இஷா பேங்க் சொல்லப்பட்டால் மீண்டும் அடுத்த நாள் மக்ரிப் வரை இரவெல்லாம் நோன்பு, பகலெல்லாம் நோன்பு. நல்லா சொல்றதுன்னா ஒரு 1 hour அல்லது 1.5 hour தான் பிட்வீன் மக்ரிப் அண்ட் இஷா. இப்ப இஷால இருந்து எடுத்தீங்கன்னா 22 மணி நேரம் நோன்பு. இந்த நோன்புடைய நேரத்தில் ஒரு சலுகையும் சட்டமும் இருந்தது. என்னன்னா, வைக்கிறவங்க வைக்கலாம், வைக்காதவங்க ஏதாவது ஏழை மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். வைக்காதவங்கன்னா உடம்பு சரியில்லாதவங்கன்னா இல்லை, சும்மா பொதுவாகவே விரும்பினா வச்சுக்கலாம், விரும்பினா இது கொடுத்துடலாம். கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் மாறுகிறது. சலுகை கிடையாது, நோன்பு நோற்றுத்தான் ஆக வேண்டும். யாருக்கு சலுகை? நோயாளியாக இருந்தால் சலுகை, பிரயாணியாக இருந்தால் சலுகை. பிரயாணி ஒரு குறிப்பிட்ட தூரம் அவன் களைத்து போய்விடுகிற அளவுக்கு பயணப்படுகிற பிரயாணியாக இருக்க வேண்டும். நோயாளி சாதாரண தலைவலி அல்ல, சாதாரணமான சின்ன உபாதைகள் அல்ல, மாறாக ஒரு நோன்பு வைக்கிற போது அது மீண்டும் அவனை கஷ்டப்படுத்தும் என்றாலோ, நோயின் வீரியம் கூடும் என்றாலோ, அந்த நோயிலே அவன் இறந்து போக வாய்ப்புண்டு என்றாலோ, இது போன்ற சந்தர்ப்பங்களை சொல்லி விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக நோன்பு இஷாவிலிருந்து மக்ரிப் வரைங்கிறதுலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாருனாலையும் அதை கரெக்டா பண்ண முடியல. நோன்பு வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. ஒருத்தர் ரொம்ப சோகமா இருந்தார், ரொம்ப முடியாம இருந்தார், மயங்கர மாதிரி இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஒரு ஏன் இப்படி இருக்கிறார்?
அவருக்கு பேர் அபு சர்மா அப்படின்னு பேர். அபு சர்மான்னு சொல்லுவாங்க, கைசிபுல் சர்மான்னு சொல்லுவாங்க. அபு சர்மா ஏன் இவ்வளவு பலவீனமா இருக்கிறாருன்னு கேட்டாங்க. அது அந்த நோன்பு, அதாவது இஷா பாங்குல இருந்து அடுத்த நாள் மகரிப் வரையும் உள்ள பீரியடு 22 மணி நேரம் நோன்பு நேரம். அவர் சொன்னாரு, பகல் பூரா வேலை செஞ்சுட்டு வந்தேன், களைப்புல தூங்கிட்டேன், மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில ஒன்றும் சாப்பிடல, நான் முடிச்சு பார்க்கும்போது நள்ளிரவு, தொடர்ந்து அப்படியே நோன்புல இருக்கிறேன். அந்த மகரிப் டு இஷா 1 மணி நேரத்தை பயன்படுத்தி அவர் ஏதாவது சாப்பிட்டுருக்கணும், ஏதாவது பண்ணியிருக்கணும், தூங்கிட்டாரு, ஒன்றும் செய்யலை. அப்போ இந்த மாதிரி அதனால நான் அந்த மகரிபில் இருந்து இஷா வரை ஒன்றும் சாப்பிடாதனால இப்படி கழிச்சு போயிருக்கிறேன் அப்படின்னு அவரு சொன்னார். சொன்ன உடனே சபையில வச்சே சொன்னார். அது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உள்ளிட்ட ஒரு சில பேர் எங்கள்கிட்டையும் இதே மாதிரி இவர் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் அப்படி சொன்னாங்க. அப்போ ஒருத்தருக்கு கேட்டாங்க, உங்கள்ட்ட என்ன விஷயம்னா, இரவு நேரத்தில் இஷாவிற்கு பிறகு இருந்து நோன்பில இருக்க வேண்டும், நாங்கள் வீட்டின் மனைவியோடு சேர்ந்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக சில நேரம் ஆசிரியர் விசாரிக்கிறப்போ மாணவர்கள் யாராவது ஒருத்தர் சொல்லட்டும், அப்புறம் வேணா நம்ம சொல்லிக்கலான்ட்டு உட்காந்துருப்பாங்க அமைதியா. இந்த ஒருத்தர் சொன்னாரா இல்லையா, அங்கிருந்து இன்னொருத்தர் நானும் அப்படித்தானே, இன்னொருத்தர் நானும் அப்படித்தானே. கடைசியா என்னாச்சுன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதைத்து அஹ்லி யா ரசூலல்லாஹ், நானும் அப்படித்தான். அப்புறம் தான் துவா செஞ்சாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பல்வேறு விஷயங்களில் அவர்கள் என்ன நினைப்பார்களோ, என்ன கருத்தை சொல்லுவார்களோ அது வகையாக இறங்கிவிடும். மறுநாளே ஆயத்து இறங்கப்பட்டது. அந்த ஆயத்தும் இன்னைக்கு தான் ஓதணும். அதாவது நோம்பினுடைய எல்லா சட்டங்களும் இன்னைக்கு வந்துச்சு. நோன்பு காலங்களில் இரவில இந்த இந்த மீறலை எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான், இனிமேல் இரவு தேவையில்லை, இல்லை, நீங்க இரவு வரை நோன்பு வைத்தால் போதுமானது. காலையில இருந்து தொடங்கி ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் நோன்பு வைத்தால் போதுமானது. என்ன அது அல்லாஹ் ஃபஜ்ர்ல இருந்து நைட்டு வரைக்கும் அப்படின்னு நேரடியா சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. குர்ஆனுடைய இலக்கியத்தனமான ஒரு வாசகம், அந்த வசனமும் இன்னைக்கு தான் ஓதப்பட்டது. என்னன்னா, கருப்பு கயிறு வெள்ளை கயிறா மாறுற வரை நீங்க நோன்பு வைங்க அப்படின்னு வந்துச்சு. அதி இப்னு ஹாத்திம்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு சஹாபி. இந்த ஆயத்து இறங்கின உடனே அது முழு விளக்கம்னா தெரியல, அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. கருப்பு கயிறு வெள்ளை கயிறு ஆகிற வரையும் சாப்பிடலாம் அப்படின்னா, அவர் உண்மையாலுமே தலைவாணி கடையில ஒரு கருப்பு கயிறை வச்சுக்கிட்டு வெள்ளையாகிற வரையும் சாப்பிடலான்னு காலையில ஃபஜ்ருக்கு பிறகும் எடுத்து பார்க்குறாரு. கருப்பா தான் இருக்குது, சாப்பிட்டுருக்கிறார். திரும்பவும் எடுத்து பார்க்குறாரு, பகல் பூரா அப்படித்தான் இருக்கு, கருப்பு கயிறு வெள்ளை கயிறா மாறல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, அல்லாஹ் சொல்றான், இத்தபையன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் தான் இப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கருப்பு கயிறு வெள்ளை கயிறுன்னு நானும் வச்சு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன், வெள்ளையா மாறல, இதுவரையும் சாப்பிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு கயிறுங்கிறது கொண்ட அர்த்தம் இரவு, வெள்ளை கயிறுங்கிறது கொண்ட அர்த்தம் பகல். அப்படிதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். பகல் முடிஞ்சு, அதாவது இரவு முடியுமானால் உங்கள் நோன்பு தொடங்கி விட்டது. மீண்டும் பகல் காலம் முழுக்க நோன்புல இருக்க வேண்டும். மீண்டும் எப்ப இரவு ஆரம்பிக்குதோ அந்த மகரிபில தான் நீங்க சாப்பிடணும் இப்படின்னு எல்லாம் அர்த்தம்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு அந்த குர்ஆனுடைய இலக்கியத்தனமான அந்த வாசகத்திற்கு விளக்கம் கொடுத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ஆஷூராவில தொடங்கி பிறகு ஐயாமுல் பீதாகி, பிறகு இஷா டு மக்ரிப் என்றாகி, பிறகு ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் என்றாகி, இதற்கிடையிலே ஒவ்வொரு தடவையும் நோன்பு புதிய மர்ஹலாவை, புதிய பரிணாமத்தை பெறுகிற போது முடியாதவர்களையும் கருத்தில் கொள்ளப்பட்டு நோன்பினுடைய சட்டங்கள் இறுதி செய்யப்பட்டது. இன்னைக்கு ஓதின வசனத்துல உள்ள வார்த்தை தான். நோன்பினுடைய எல்லா சட்டமும் இன்னைக்கு ஓதிட்டோம். கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாலே இருந்தவர்கள் நோன்பு நோட்டது போல. முன்னாலே இருந்தவங்க எல்லாம் நோன்பு நோட்டுறாங்க.
அதாவது நோன்புடைய விதங்கள் வேற மாதிரி எல்லாம் இருக்கலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த நபிமார்கள்லாம் நோன்பு வச்சுதான் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 நாள் நோன்பு வச்சுதான் இருக்குது. அதை ஒட்டி யூதர்கள் 40 நாள் நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க. அந்த 40 நாள் திடீர்னு யாரோ ஒரு யூதர்களுடைய ஒரு அரசன், நான் நேர்ச்சி பண்ணிட்டேன், ஒரு 7 நோன்பு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கன்னு அவன் சொன்னா போல தெரியுது. யூதர்கள் 47 நோன்பு பண்ணாங்க. 3 ஏன் கொசுரா இருக்கணும், ரவுண்டா பண்ணிடலான்னு 50 நோன்பு எவ்வளோ பின்னாடி உள்ள அரசன் சொன்னாங்கன்னா 50 நோன்பு பண்ணிட்டாங்க. நோன்புகள் தாறுமாறாக யூத சமுதாயத்தில், நசாராக்களின் சமுதாயத்தில் எல்லாம் மாறிடுச்சு. இது ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ரமலானுடைய பிறை பார்க்கிற போது தொடங்கும், ஷவ்வாலுடைய பிறை பார்க்கிற போது முடியும் என்கிற டைப்ல இங்கே வச்சது. நாம மட்டும் இல்லை, முன்னாடி உள்ளவங்க எல்லாம் வச்சாங்கன்னு சொல்றது நம்ம முன்னாடி ஜும்மா பயான்ல கூட சொல்லியிருக்கோம். இது ஒரு சைக்காலஜி, இது ஒரு குர்ஆன் நிறைய இடத்துல மனோதத்துவத்தை பேசும். ஹதீஸ்ல ஏன் அரபியில இப்படி ஒன்று இருக்குது, அஷ்ஷையு ஷாக்கு இதா அம்ம சகுல தஹம்முலுஹு. கஷ்டமான ஒரு விஷயம் பரவலாக இருக்கும் என்றால் அதை தாங்கிக் கொள்ளுவது லேசாகிவிடும் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று இருக்கு அரபியில ஃபேமஸான வார்த்தை, அல் முசீபத்து இதா அம்மத் ஹஃபத். ஏதாவது ஒரு முசீபத்து பரவல் ஆயிடுச்சுன்னா அது லேசாயிருமா. பரவல் ஆயிடுச்சு, நமக்கு சுகர் வந்துருச்சுன்னு டாக்டர்கிட்ட போறோம். அது டாக்டர் பயங்கரமா சுகர் வந்தது சொல்லுவார். அவர் அதையே அப்படி சொல்லாம கொஞ்சம் ஊர்ல எல்லாத்துக்கும் இப்ப வருது, நடக்கிற 4 பேத்துல 3 பேத்துக்கு சுகர் இருக்கு, அத்தனை பேத்துக்கு வந்துருச்சுன்னா இவர் சரிண்டுவார். அதாவது பரவாயில்ல நமக்கு மட்டும்ங்கிறப்பதான். இதுக்கு இதை விட நல்ல உதாரணம் சொல்றதுன்னா, நம்ம வீட்டுல மட்டும் கரண்ட் போயிடுச்சு, அங்க தெருவில் வேற யார் வீட்லையும் போகல, எல்லா வீட்லையும் இருக்கு. முசீபத்து ரொம்ப பெருசா இருக்கும். இவ்வளோ பெரிய முசீபத்துல நம்ம சிக்கிட்டோங்க. அந்த நேரம் யாராவது சொல்லுவாங்க ஊரே போயிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சு. இப்போ என்ன, இவர் வீட்டுக்கு கரண்ட் போய் தான் இருக்கு இப்பவும். ஆனால் என்னன்னா ஊரா போச்சுன்னு சொல்றதுல ஒரு முசீபத்து பரவலாகிற போது நாம் அதை ஈஸியா சகிச்சுக்கிறதுக்கு பழகிறோம். அந்த மாதிரி நீ நோன்பு வை, நீ பட்டினி ஆயிரி தாகமாயிரின்னு சொல்லும் போது உள்ள மனோதத்துவம் வேற. முன்னாடி உள்ளவங்க எல்லாம் வச்சாங்க, அதே மாதிரி நீங்களும் வைங்க இப்படின்னு சொல்லக்கூடிய குர்ஆன், இது மனோதத்துவத்தை குர்ஆனுடைய நிறைய இடங்கள்ல பேசப்படுற சைக்காலஜி. இப்போ ஓதப்பட்டது பூராமே நோன்பினுடைய சட்டங்கள்னால சொல்றதுனால சில விஷயம் சொல்லிடலாம். நம்பர் 1, நோன்புல நம்ம பண்ற நிறைய சில தவறுகள் இருக்கு, நோன்பாளிகளுடைய பொதுவான தவறுகள். ஒண்ணு என்னன்னா, தேவையே இல்லாம நைட்டு முடிச்சிருக்காரு. தேவை இருந்து முடிக்கலாம், ஓதுறவங்க முடிக்கலாம், ஏதாவது இல்மு கல்வி அது சம்பந்தமான பணிகள் முடிக்கலாம். நீங்க ஏதாவது குர்ஆன் பார்க்குறீங்க, கிதாபு பார்க்குறீங்க, தப்சீர் பார்க்குறீங்க, நூல்கள் படிக்கிறீங்க, பிரயோஜனமான முறையில அது மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறீங்க, இவங்கெல்லாம் முடிக்கலாம். இபாதத்து தக்பீர் கட்டி தொழுகிறவங்க முடிக்கலாம், ஜிஹாதுல இருக்கிறவங்க முடிக்கலாம். ஒண்ணுமே இல்லாம ஊர் திண்ணையில உட்கார்ந்து அரட்டை அடிக்காது, ஒண்ணுமே இருக்காது. இந்த முக்குல 10 பேர், அந்த முக்குல 10 பேர். என்ன தூங்க, ரம்ஜான்ல தூங்குவாங்களா? ஒரே வார்த்தை, என்னமோ எங்க குர்ஆன்லயே ஆயத்து இருக்கிற மாதிரி, ரம்ஜான்ல போய் தூங்கலாமா? ரம்ஜான்ல முடிக்கலாம்னா யாரு முடிக்கலான்னு இருக்கா இல்லையா? ஒண்ணுமே இல்லாம சும்மா ரம்ஜான்ல முடிச்சிருக்கிறது அப்படின்னா, இரவு விழித்தல் என்பது சில நியதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அப்படி இருந்தா முடிக்கலாம். 2வது இன்னொன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம ரம்ஜான் உடனே சோகமா இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் தூங்கணும், ஒருவேளை சேர்ந்து இங்க இருக்கிறத எடுத்து இப்படி வைக்க மாட்டார். என்னன்னா நோம்பு வச்சிருக்கேன், நோம்பு வச்சிருக்கேன், கடைக்கு போக மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன், நோம்பு வச்சிருக்கேன். அங்க கூட இருக்கிறவங்க ஐயா அவங்க எழுப்பாதீங்க, அவர் நோம்பு வச்சிருக்காரு. இப்ப நோம்பு வச்சிருக்கிறவன் தூங்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு முடிவு. நோம்பு வச்சிருக்கிறவன் கொஞ்சம் கூட கஷ்டமா எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீ யாரு சொன்னா? பத்ர் நோம்புல தான் நடந்துச்சு. பத்ர் யுத்தம், வாழ்வா சாவான்னு சகர் செஞ்சுட்டு பஜ்ர் தொழுதுட்டு நோம்போட போய் தான் யுத்தத்துல நிக்கிறாங்க சாவா பெருமக்கள்.
இவன் போருக்கு போறது இல்லை, முக்குனு கடைக்கே போக மாட்டேங்கிறான். என்னென்ன நோன்பு வச்சிருக்காரு. நோன்பு என்பது சோர்வின் அடையாளம் இல்லை. சொல்ல போனா நோன்பு வச்சிருக்கிறவங்க தங்களை சோர்வா காட்டக்கூடாதுன்னு இருக்கு. எண்ணெய் தேய்க்கிறதுனா தலைக்கு எண்ணெய் தேய்க்கணும், ஃப்ரெஷ்ஷா துணி மாத்தி நல்லா இருக்கணும். இவர் இப்படி பஞ்ச பரதேசி மாதிரி கிடப்பாரு, என்னமோ அடிபட்டு தூக்கிட்டு வந்தவங்க மாதிரி. அவ்வளவு சிரமமாக நோன்பை காட்டணுங்கிற அவசியமே இல்லை. நோன்பு என்பது சோம்பனுடைய வேலை செய்யாம இருக்கிறதுனுடைய அடையாளம் அல்ல. யாரோ சும்மா சொல்லிட்டாங்க நோபாளியின் தூக்கம் கூட இபாதத்தான், நான் ஸ்டாப்பா தூங்கல். அடுத்து நோன்பாளியினுடைய தவறுகள்ல ஒண்ணு என்னன்னா, ஃபஜ்ர் ஜமாத்தோட தொழுகிறது இல்லை. அதாவது இரவுல தொழுகிறவங்க வேற மக்துகள்ல காட்டின ஃபஜ்ர்ல மட்டும் அவங்கவுங்க ஜமாத்தோட எல்லாம் இல்லை, அங்கேயே முடிஞ்ச வரை அவன் சாப்பிட்ட இடத்துலயே தொழுதுக்கு படுத்துறது. இஷாவும் ஃபஜ்ரும் ஜமாத்தோடு தொழாமல் இருப்பது நல்லா பாதுகாக்கணும், நயவஞ்சகர்களின் அடையாளம்னு ஹதீஸ்ல இருக்கு. ரொம்ப ரசூலுல்லாஹ் இந்த தொழுகை விஷயத்துல கொஞ்சம் கண்டனம் எல்லாம் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு ஒரு ஹதீஸ் வருது தெரியுமா? மர்மா தைனி மினல் லஹம், 2 எலும்பு துண்டை வீசனா ஃபஜ்ருக்கும் இஷாவுக்கும் வருவாங்க அப்படின்ற மாதிரி வாசகம். சாதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கண்டனமான வாசகங்கள் பேச மாட்டாங்க. இப்போ ஃபஜ்ர் தொழுகை, அதுவும் நோன்பு காலத்துல சகர் செய்து விட்டு ஃபஜ்ர் தொழுகைங்கிறது யோசிக்க, அது நோன்பாளிகள்கிட்ட உள்ள தவறுகள்ல முக்கியமான. அடுத்து இன்னொரு தவறு என்னன்னா, இப்போ நோன்பாளிகள்கிட்ட இந்த தவறுலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லப்படுறது. இப்போலாம் சகர் சாப்பாடு ரொம்ப ஜோரா நடக்குது எல்லா பக்கம், நாடு பூரா சொல்றேன். அதாவது இஃப்தார் தான் நடந்துட்டு இருந்துச்சு. பொதுவா பள்ளிவாசல்களிலேயே இஃப்தார்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது. வீடுகளில் நோன்பு திறக்கிறவங்க நீங்க வேண்டாம் பள்ளிவாசல்ல நோன்பு திறங்க அப்படின்னு சொல்லி பள்ளிவாசல்ல கஞ்சி காய்ச்சி பள்ளிவாசல்ல இஃப்தார் ஏற்பாடெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னு தெரியுமா? மகரிபு தொழுகை நாம வீட்டுல நோன்பு திறந்தா மிஸ் ஆகுது, ஜமாத்தோடு தொழுக முடியறது இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் பள்ளிவாசல்களில் இஃப்தார் வந்தது. பள்ளிவாசல்கள்ல முதல்ல சஹர் வரல, பள்ளிவாசல்ல இஃப்தார் மட்டும்தான். எதுக்காக? அவர் வீட்டிலேயே நோன்பு திறந்தாருன்னா அங்கேயே மகரிப் தொழுவார். அவர் பாதி போட்டா கஞ்சி வீட்டுல குடிக்கிறக்குள்ளேயே 3 ரக்காயத்தை முடிச்சிருவீங்க. அதனால பள்ளிவாசலுக்கு வர வைத்து இங்கே நோன்பு திறக்க வைத்து கூடுமானவரை இஃப்தாருக்கு பிந்தைய மகரிபினுடைய ஜமாத்தின் தொழுகையை இங்கேயே தொழுகுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. காலப்போக்கில் தேவை ஏற்பட்டது. அந்த தேவைக்காக சகர் ஏற்பாடுகள் ஆங்காங்கே நடந்தது. சில தனி நபர்கள், சில அமைப்புகள், இந்த சங்கம், இயக்கம், இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் இன்றைக்கு பல்வேறு பள்ளிவாசல்கள் இதுல ஏற்பாடு. இதுல நடைபெறக்கூடிய சில தவறுகள் மாத்திரம் உங்க கவனத்துக்கு கொண்டு வரணும். பல இடங்கள்ல இலவசமா கொடுக்கப்படுது. கூடுமானவரை அந்த இலவசத்தை நாம் பெறாமல் இருப்பது நல்லது. யாரு இலவசத்தை வாங்குற அளவுக்கு தகுதியா இருக்காங்களோ அவங்க வாங்கலாம். நம்மளால முடியும் இருந்தா ஒரு சாப்பாட்டுக்கு 100 ரூபான்னா 100 ரூபாயை கட்டி இது பண்ணணும். அதே மாதிரி இந்த சகர் சாப்பாடு ஏற்பாடு பண்றவங்க அது யாரா இருந்தாலும் ஒரு சட்டம் என்ன தெரியுமா? ஜகாத்து பணத்துல ஏற்பாடு பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாரும் சாப்பிடுறது, அதுல யாரு வேணாலும். இப்போ எதற்காக சகர் உணவுகள் எல்லாம் இங்க சென்னை போன்ற நகரங்கள்ல வந்துச்சு தெரியுமா? நிறைய வேலைக்கு போறவங்க, ஐடி பீப்புள், அவங்க இவங்களுக்கெல்லாம் காசு வசதி எல்லாம் இருக்கு, ஆனா சகர் ஏற்பாடு இல்லை. அப்படிங்கிறதுக்காக இப்போ சுமார் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவருக்கு நீங்க ஜக்காத்தினுடைய பணத்துல ரெடி பண்ணி நாங்க இலவசமா சகர் சாப்பாடு தர்றோம்னு கொடுக்கறது அவர்களுக்கும் சேராது, வாங்கிறதுக்கும் தகுதி இல்லை, ஜக்காத்து கொடுத்தவனுக்கும் சேராது ஜக்காத்தினுடைய தொகை. அதனால நீங்கள் ஜக்காத்துல இருந்து ஆக்குறீங்கன்னு சொன்னா ஜக்காத்து பெறுகிற அளவுக்கு தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் தர வேண்டும், எல்லாருக்கும் அல்ல. அதனால கூடுமானவரையும் சகர் சாப்பாடுகள் என்பது ஜக்காத் அல்லாத பொருளிலிருந்து சதகா, ஹதியா, இபா, இந்த மாதிரி அன்பளிப்புகள் இதுலதான் ஏற்பாடு செஞ்சாங்க. சாப்பிடுறவங்க முதல்ல நம்மளால ஒரு சகருக்கு உள்ள சாப்பாட்டு காசை கொடுக்க முடியும்னு இருந்தா காசை கொடுத்துட்டு தான் சாப்பிடணும், அதுதான் நல்லது. இல்லை அப்படின்னா அது இல்லைங்கிறத சொல்லி சாப்பிடலாம். காசு கொடுக்கும் சூழ்நிலையில் நான் இல்லை,
தாராளமா அவங்க சாப்பிடலாம். இந்த சகர் ஏற்பாட்டில் நடக்கிற தப்பு என்ன தெரியுமா? இப்போல்லாம் அங்கங்க மெனு லிஸ்டே போடுறாங்க. சனிக்கிழமை மட்டன் குருமா, ஞாயிற்றுக்கிழமை வெஜிடபிள் பிரியாணி, திங்கக்கிழமை எல்லாம் பூரா முட்டை கூட்டு குழம்பு மீன் எல்லாத்தையும் போடுறாங்க. இது எங்கேயும் இப்படியெல்லாம் இந்த உம்மத்துல சகருக்கு லிஸ்ட் போட்டு சாப்பாடு கொடுத்ததெல்லாம் இல்லை. வாங்க, அதாவது பிரயாணத்துல செல்பவர்கள் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், அங்க இங்க இந்த மாதிரி இடங்கள்ல மிட் நைட்ல சகர் செய்ய முடியாதவங்க, இப்படி உள்ளவங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இன்னைக்கு என்னன்னா, இது சொகுசு நிலைமைக்கு அப்படியே மாறி போகுது. சகர் விஷயத்தில் உணவு பெறுபவர்களும் உணவு தருபவர்களும் மார்க்கத்தினுடைய சட்டத்தை கொஞ்சம் நம்ம கரெக்டாக பேண வேண்டியது இருக்கு. நோம்பாளிகளினுடைய தவறுகள்ல ரொம்ப முக்கியமான இன்னொன்று என்னன்னா, தயவு செஞ்சு நியத்து சொல்லி காலையில சுபுல இருந்து மகரிபு வரைக்கும் நம்ம பட்டினி தாகம் அப்படி இப்படிங்கிறது மட்டும் இல்லாம நம்ம உறுப்புகளும் நோன்பு வைக்கணும். வெட்டி அரட்டையா பகல்ல எங்கேயாவது ஒண்ணு சேர்ந்து இருக்கிற நோம்புடைய நன்மை கூட முடிச்சிடறாங்க. சில நேரம் பள்ளிவாசல் திண்ணையில, சில நேரம் எங்கேயாவது கடையில அங்கங்க சேர்ந்துட்டு ஏதாவது ஊர் பலாவை பூரா பேசி இருக்கிற நன்மை பூரா காலு. அதுக்குன்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க, சப்ஜெக்டை கையில வச்சுக்கிட்டு ஏதாவது அது அரசியலோ இதோ ஏதாவது ஒண்ணு எடுத்து சுத்தி 10 பேர் நின்று எல்லாத்தோட நோன்பு காலி ஆயிரும். ஒன்னதில்லை. குடும்பமான வரை காலையில சுபுல இருந்து தொடங்கி மகரிபு வரைக்கும் மட்டுமாவது, எல்லா நேரமும் தான், இந்த மட்டுமாவது அடுத்தவர்களை பற்றி எந்த பேச்சும் இல்லாமல் ஒரு நோன்பு கடக்க வேண்டும். இதெல்லாம் பரவலாக நோம்பாளிகளிடத்திலே காணப்படுகிற, மொத்தமாக உம்மத்துல இங்க அங்கன்னெல்லாம் இல்லை, எல்லா இடத்திலும் காணப்படுகிற தவறுகள். இவைகளெல்லாம் களையப்பட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் எத்தனையோ அரைகுறையான பல்வேறு குறைகளை செய்து கொண்டே நாம் வைக்கிற நோன்பையும் அல்லாஹ் தன்னுடைய தயாளத்தன்மையால் அல்லாஹ் கபூல் செய்வானாக. புனித ரமலானுடைய எல்லா நாட்களிலும் அல்லாஹ் வழங்குகிற கைரு பரக்கத்துகளை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீவாக்குவானாக. அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا يا رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.